வாங்க ராஜு, கிளம்பலாம். சரிங்க. ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? இப்ப மாம் ஏதோ ஆதாரத்தை தேடி போறேன்னு அவசரமா போனாங்க. என்னன்னு கேட்டேன், வந்ததும் சொல்றேன்னாங்க. ஆதாரமா? என்ன ஆதாரங்க? அதான் என்கிட்ட எதுவும் சொல்லலன்னு சொன்னனே. உங்ககிட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாரு. ம். சொல்லு லக்ஷ்மி. அத்தை, எங்க போயிட்டு இருக்கீங்க? வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். நீங்க ஏதோ அவசரமா கிளம்பி போனீங்கன்னு அவர் பதட்டமா இருக்காரு. நீங்க ஏதோ ஆதாரத்தை தேடி போனதா சொல்றாரு. என்ன ஆதாரம் அத்தை? உன்னை யாரு கொல்லணும்னு பார்த்தாங்களோ அது யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆதாரம். என்ன சொல்றீங்க அத்தை? உன்னை கொல்றதுக்காக ட்ரை பண்ண அந்த பொக்லைன் டிரைவர் அப்ரூவரா மாறி இருக்கான். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்றதான் சொல்லியிருக்கான். அவனை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன் லக்ஷ்மி. இன்னையோட மனிஷா சாப்டர் க்ளோஸ். அவ என்ன ஜெயிலுக்கு அனுப்ப போறேன்னு சொன்னால நான் தான் அவளை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு இருக்கேன். நீங்க தனியா ஏன் போனீங்க அத்தை? அவரையோ இல்ல விவேக்கையோ கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அத்தை. பரவாயில்ல லக்ஷ்மி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. கொஞ்ச நேரத்துல உன்னோட எல்லா ப்ராப்ளமும் தீரப்போகுது. வீட்டுக்கு வந்து மித்ராக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு மனிஷாவை நான் போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். நான் வர வரைக்கும் மித்ரா கிட்ட நீ எதையும் சொல்லாத. சொல்லு, என்னாச்சு சரியும்? அந்த ரங்காவை பாத்தீங்களா இல்லையா? அவனை பிடிச்சிட்டீங்களா? இல்ல, எங்களுக்கு முன்னாடியே உங்க அத்தை வந்துட்டாங்க. அவங்க கிட்ட அந்த ரங்கா எல்லாத்தையும் சொல்லிட்டான் போல இருக்கு. இப்ப 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. ஹலோ, யாரு? நான் தான் மனிஷா. நீ எங்க இருக்க, யார் பக்கத்துல இருக்க, எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு எல்லாமே தெரியும். எதுவும் பேசாம நான் சொல்றத சைலண்டா கேளு. உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள நான் கிட்னாப் பண்ணிட்டேன். இப்ப அவங்க ஏன் கஸ்டடியில இருக்காங்க? நீ வாய திறந்தினா அவங்க கண்ணை மூடிடுவாங்க. சொன்னது புரிஞ்சுதுல? உனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க உயிரோட வேணும்னா நடந்த எதையும் நீ சொல்லக்கூடாது, புரியுதா? மீறி சொன்னா அவங்க செத்துருவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் பூஜாரி இருக்கிற மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் ஒரு ரூம் இருக்கணும்னு, அவங்கள கடவுள் மாதிரி பாத்துக்கணும்னு அவங்க தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன் எழுதுன. ஜுனு, கம் கம் கம். நீ என் பேரன்னு நிரூபிச்சிட்டடா. அப்பா, கேட்காமலே தாத்தா ஜுன்னுக்கு முத்தம் கொடுத்தாரு. நீங்க மட்டும் நான் கேட்டதை இன்னும் பண்ணல.
அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா நான் தினமும் பிரைஸ் ஜெயிச்சிட்டு வருவேன்ப்பா. நீ எங்க எல்லாரோட மனசையும் ஜெயிச்சிட்ட. இதை விட பெரிய பிரைஸ் எதுவுமே இல்ல. நீ அப்பாவோட மனசையே ஜெயிச்சிட்ட ஜுன்னு. ஆமா லக்கி, அதுதான் எனக்கு பெஸ்ட் பிரைஸ் இல்லையாமா? ஆமா, இங்க எல்லாரும் இருக்கோம், பாட்டிய காணோமே. ஆமா, பாட்டி எங்க தாத்தா? வெளியே போயிருக்காங்க ஜுன்னு, வந்துருவாங்க. அப்பா, பாட்டிக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க, இந்த குட் நியூஸ் சொல்லணும். பாட்டி வந்த உடனே டைரக்டா சொல்லிடு. ஃபோன்ல எதுக்கு? சரி, பாட்டி வந்த உடனே நானே சொல்லிடுறேன். உன்னோட பாவத்துல என்னோட பேரையும் சேர்க்காம இருந்தா சரி. அப்படின்னா என்ன கை விட்டுருவீங்களா? என்ன விட்டுருன்னு சொன்னேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னேன். நீங்க இப்படி ஒரு எஸ்கேபிஸ்ட்னு நான் நினைக்கல ஆண்டி. இத்தனை நாளா என் கூட இருந்துட்டு இப்ப எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்களா? இல்லைன்னா பின்ன உன் கூட ஜெயிலுக்கு வர சொல்றியா என்ன? எனக்கு அவ்வளவு பொறுமையும் இல்ல. ஜெயில உட்காந்து ஆட்டோபயோகிராஃபி எழுதுறதுக்கு என் ஹிஸ்டரி எல்லாம் ரொம்ப பெருசும் இல்ல. இந்த டைம்ல எனக்கு சப்போர்ட்டா இருந்து எனக்கு ஏதாவது ஐடியா கொடுக்கறத விட்டுட்டு இப்படி என்ன தனியா கை விடுறீங்களா? அவங்க செஞ்சதுக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. இதுக்கு நான் என்ன செய்யறது? பரவாயில்ல, வாய திறந்து ஐடியான்னு கேட்டதுனால ஒரு ஐடியா சொல்றேன். என்னது? மித்ரா உன்னை வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடியே பேக தூக்கிக்கிட்டு யார்கிட்டயும் சொல்லாம நீயா வீட்டை விட்டு வெளியே போயிடு. அது மரியாதையாவும் இருக்கும், அவமானமும் இல்லாம இருக்கும். என்னால மித்ரா விட்டுட்டு இருக்க முடியாது. ஒருவேளை அந்த நிலைமை வந்தா என் உயிரை விட்டுருவேன். ஆனா ஒருத்தியா மட்டும் சாக மாட்டேன். அப்படின்னா துணைக்கு என்னையும் கூட்டிட்டு போயிடுவியா என்ன? ஆஹா, உனக்கு அந்த சான்ஸை தரமாட்டேன். நீ சாகணும்னு செத்துப்போ, என்ன மட்டும் இழுக்காத. தேவியானி ஆண்டி என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க. இப்ப என்ன பண்றது? இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது?